இலங்கை சுங்கத்தில் காலத்திற்கு ஏற்றவாறு கட்டமைப்பு ரீதியிலான மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்படும். இலங்கை சுங்கத்தின் உயர் அதிகாரிகளுடனான கலந்துரையாடலில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். காலத்திற்கேற்ற நிறுவன கட்டமைப்பை உருவாக்க இலங்கை சுங்கத்திற்குள் கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்தார். 2025 வரவு செலவு திட்டம் மற்றும் நிறுவன மறுசீரமைப்பு தொடர்பாக இலங்கை சுங்கத்தின் உயர் அதிகாரிகளுடன் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இவ்வாறு தெரிவித்தார். சுங்கத்தின் செயல்திறனின்மை, மோசடி, ஊழல் மற்றும் பொதுமக்களிடையே காணப்படும் அதிருப்தி குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இதற்கு விரைவாக திணைக்கள செயல்பாடுகளை விரிவுபடுத்த, புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சேவைகளை சிறப்பாக வழங்குவதற்கான திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. திணைக்களத்திற்கான புதிய மறுசீரமைப்பு திட்டங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டதுடன் இலங்கை சுங்கத்தில் காணப்படும் முறைகேடுகளை அகற்ற கடுமையான சட்டங்களை வகுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். மனிதவள முகாமைத்துவம், புதிய ஆட்சேர்ப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தியை துரிதப்படுத்துவது குறித்தும் இதன்போது ஜனாதிபதி அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். கடந்த ஆண்டு சுங்கம் அடைந்த வருமான இலக்குகளை ஜனாதிபதி பாராட்டியதுடன் இந்த வருட வருமான இலக்கை அடைய சுங்க திணைக்களம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இக்கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கா, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ராசல் அபேன்சு, இலங்கை சுங்கப்பணிப்பாளர் நாயகம் PPSC நோனிஸ் உட்பட இலங்கை சுங்கத்தின் உயர் அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர்.